ஸோ கடைசி கொஷின் என்ன அப்படின்னா, இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குல்ல சார் நம்மளை சுற்றி. நான் மேக்ஸிமம் பீப்புள் சூஸ் பண்ணுறது இந்த ஷார்ட்கட் தான். அதில் இந்த வெந்தயம் போட்ட ஷாம்பூ, ஆனியன் ஷாம்பூ இருக்குது, சார்கோல் மாஸ்க் இருக்குது. இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் பேஸ் பண்ண, அதாவது இன்னைக்கு இருக்க நம்மளுக்கு வீட்லேயே கிடைக்கக்கூடிய பொருட்கள் வச்சு ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஸோ இதை பற்றிலாம் நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? இதை வந்து இதில் வி ஹேவ் டு ஹேவ் அ வெரி கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ வந்து ஒரு ஷாம்புல வெங்காயம் இருக்குது அப்படின்னாங்கன்னா உங்களோட இமேஜினேஷன் எப்படி இருக்குது? வெங்காயத்தை அரைச்சி இது பண்ணுவாங்க. நீங்கள் வந்து ஒரு சோப்பு கட்டி போடுறாங்க, இந்த சோப்பில் வந்து எலுமிச்சம்பழம் இருக்குங்கிறாங்க. ஸோ டூ யூ திங்க்ல எலுமிச்சம்பழம் அதுக்குள்ளே 100 எலுமிச்சைகளுடைய சக்தி ஒரு சோப்பில் அப்படிங்கிறாங்க. அப்போ 100 எலுமிச்சம்பழம் போட்டு அதை பண்ணுவாங்களா? ஏன்னா 100 எலுமிச்சம்பழம் கிட்டத்தட்ட 700 ரூபாய் வரும். அந்த சோப்போட விலையே 20 ரூபாய் தான். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த லெமனில் இருக்கக்கூடிய ஆக்டிவாக இருக்கக்கூடிய அந்த ஆசிட் என்னங்கிறத எடுத்து கெமிக்கலாக அந்த ஆசிடை வந்து அந்த பொருளுக்குள்ளே போட்டு தே கிளைம் இதில் இருக்கக்கூடிய சக்தி இதில் இருக்குன்னு கிளைம் பண்ணுறாங்க. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுங்க, நீங்கள் போடுற சார்கோல் மாஸ்க்கு, நீங்கள் போடுற ஆனியன் ஷாம்பு, இதெல்லாம் பியூர்லி கெமிக்கல். இட் இஸ் நாட் ஹெர்பல். இந்த கிளாரிட்டி முதல்ல நமக்கு தேவை.